ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இயக்குனர் வந்து சுந்தர் தான். கிட்டத்தட்ட ஒரு நகைச்சுவை மன்னன் அப்படின்னு அவர் சொல்லலாம். அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா, சிரிப்புக்கு குறைவு இருக்காது. கிட்டத்தட்ட வந்து அவரோட 30 வருஷ கேரியர்ல வந்து நகைச்சுவை படங்களே அதிகம் அவர் குடுத்திருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து ஒரு 2 மெகா ஹிட் படம் குடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து மதகஜ ராஜா. இந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் வர வேண்டிய படம். கிடப்பிலேயே கிடந்தது. இந்த படத்த அப்ப வந்து ரிலீஸ் பண்ணதுல வந்து கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு காம்போ பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு 50 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு. இந்த படம் மொத்த பட்ஜெட்டே 10 கோடியில தான் எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி இப்ப ரீசென்ட்டா போன வாரத்துல வந்து கேங்கர் அப்படின்னு ஒரு படத்த வந்து வடிவேலு கூட சேர்ந்து ரொம்ப அருமையான நகைச்சுவை படமா எடுத்திருக்காரு. நகைச்சுவை வந்து கிட்டத்தட்ட ஒரு பழைய நகைச்சுவையா இருந்தாலும், அதையும் பார்த்து நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த படத்த எடுத்திருக்காங்க. அதோட பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மி. ஒரு 16 கோடி தான். ஆனா, இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கோடிய கடந்து இன்னும் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சுந்தருக்கு இந்த வருஷமே ஒரு மெகா வசூல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அவரோட படங்கள்ல வந்து 2மே வந்து ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு இளம் நடிகர்கள் கூட போட்டி போட்டு நடிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர தான் சொல்ல முடியும். ஆரம்ப காலத்தில வந்து வெறும் இயக்குனரா மட்டும் இருந்தவரு. அதுக்கப்புறம் வந்து அவர் படங்கள்லயும் கன்டினியூவா வந்து ஹீரோவாவே நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுலயும் மெயினா பார்த்தீங்கன்னா, ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹிட்டுவாவே குடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அரண்மனை 1, 2, 3, 4 வரைக்கும். அரண்மனை 5யும் ரிலீஸ் ஆகுற இடத்துல இருக்கு. கண்டிப்பா அதே மாதிரி தீபாவளிக்குள்ள அந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.